கடவுள் பக்தி நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக உள்ளது. காலையில் பூஜையை முடித்துவிட்டு யோகா தியானம் எல்லாம் முடிந்த பின்பு காலை உணவு செய்ய ஆரம்பித்தேன். கேரட்டும் வெள்ளரிக்காய் சலடும் சுண்டலும் செய்தேன். எல்லோரும் சாப்பிட்ட பிறகு நான் காய்கனி வாங்க கடைக்கு புறப்பட்டேன். இன்று ஒரு புதிய கடைக்கு சென்றேன். நல்ல காய்கனி மற்றும் மளிகை சாமான் எல்லாமே ஒரே கடையில் இருந்தன. காய்களும் பழங்களும் மனதை கவரும் வண்ணம் இருந்தன. நான் 2 நாட்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கினேன். இன்னும் மற்ற மளிகை சாமான்களையும் வாங்கினேன். அந்த அம்மாவிடம் சிறிது பேசத் தொடங்கினேன். நீங்கள் இருவரும் கடையில் உட்கார்ந்து விட்டால் காலை பயிற்சிகள் எதுவும் செய்வதில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், நாங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு கடவுளை வணங்கிய பின்பு சில பயிற்சிகள் தியானம் செய்துவிட்டு கஞ்சி சாப்பிட்டு கடையை திருப்போம் என்று கூறினார். இப்படியே 2 வருடம் வீட்டு சாமான்களை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தேன். லிஸ்ட் கொடுத்து விட்டால் எல்லாவற்றையும் வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள். ஆனால் இப்போது பக்கத்தில் ஒரு கடை திறந்து விட்டார்கள், வருமானம் குறைந்து விட்டது என்று அந்த அம்மா கூறியதை கேட்டு சிறிது வேதனையாக இருந்தது. மேலும் எங்கள் மகனுக்கு ஒரு வேலை வேண்டும். அவன் அப்பாவும் வேறு வேலை தேடச் சென்று விட்டார். பிள்ளைகள் படிக்க வேண்டும், பணம் போதவில்லை. மகனுக்கும் ஒரு வேலை கிடைத்து விட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்றார். நானும் அதற்கு கவலை வேண்டாம், நான் உதவி செய்கிறேன் என்றேன். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியிடம் அவர்களை பற்றி கூறினேன். அதற்கு அவர் சம்மதித்தார். 2 நாட்கள் கழித்து அந்த அம்மாவின் மகனை அலுவலகம் அழைத்து கொண்டு சென்றார். அங்கு இருக்கும் தலைவரிடம் இவனை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த பையனும் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நன்றாக பதில் கூறியிருக்கிறார். எல்லோருக்கும் அவரை பிடித்துவிட்டது. அவரை உடனே வேலையில் சேரும்படி கூறியிருக்கிறார்கள். அவரும் அந்த பெண்மணிக்கு நன்றி கூறி அவருக்கு கொடுத்த வேலையை செய்தார் என்ற தகவல் கிடைத்தது. மாலை அலுவலகம் முடிந்ததும் அந்த அம்மாவின் மகன் தன்னிடம் இருந்த பணத்தில் வீட்டில் எல்லோருக்கும் இனிப்பு வாங்கி கொண்டு வந்தார். அந்த இனிப்பை அன்னையிடம் கொடுக்க அம்மா என்று அழைத்தபடி வீட்டிற்குள் நுழைந்தார். அம்மாவின் குரல் கேட்கவில்லை. சமையல் அறையில் இல்லை. பூஜை அறையில் கண்களில் கண்ணீர் வடிய மனமுருகி கடவுளை வேண்டி அழுது கொண்டு இருந்தார். இதை கண்ட மகன், அம்மா, உங்கள் அருளால் தான் எனக்கு வேலை கிடைத்து விட்டது. இந்த இனிப்பை கடவுளுக்கு நிவேதனம் செய்து எல்லோருக்கும் கொடுங்கள் என்றார். அதற்கு அம்மா, மகனே, நீ வேலையில் செலக்ட் ஆகிவிட்டதை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் கடவுள் அருள். நீ குளித்து வேட்டி குர்த்தாவை அணிந்து கடவுளை வணங்கிய பின்பு கோவிலுக்கு சென்று இந்த பணத்தை உண்டியில் செலுத்திவிட்டு வா என்றார். மகனும் கோவிலுக்கு புறப்பட்டான். அதற்குள் அவரும் வந்துவிட்டார். பிள்ளைகளும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பினர். கோவிலில் இருந்து வந்ததும் தான் கொண்டு வந்த கடவுளின் விபூதி குங்குமத்தை வீட்டில் எல்லோருக்கும் கொடுத்ததும் தம்பி தங்கைகள் அண்ணனுக்கு வேலை கிடைத்த மகிழ்ச்சியால், அண்ணா, இந்த இனிப்பை முதலில் நீங்கள்தான் சாப்பிட வேண்டும், பிறகு அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் கொடுக்க வேண்டும், அதன் பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்றார்கள். அதன்படியே எல்லோரும் இனிப்பை உண்டு மகிழ்ந்தனர். இவ்வாறு அந்த அன்னை கடவுளை ஆழ்ந்து சிந்தித்து கஷ்டங்களை எல்லாம் வென்றார். ஒவ்வொரு மாதமும் பணத்தை சிறிது சிறிதாக சேமித்து ஒரு பெரிய வீடும் வாங்கிவிட்டார். அவர் பக்திக்கு தகுந்த அருள் கிடைத்து விட்டது. எங்கள் மாடி வீட்டில் ஒரு புது குடித்தனம் வந்தார்கள். கணவன், மனைவி, 3 பிள்ளைகள். மிக மிக அமைதியான குடும்பம்.
ஒரு சத்தம் கூட கேட்காது. எல்லோரும் மாலையில் கோவிலுக்கு செல்வது வழக்கம். அந்த அம்மாவின் குரல் கேட்க ஆசையாக இருக்கும். சத்தம் போட்டு பேசியதே கிடையாது. ஆனால் அந்த அம்மாவின் கணவர் மாலை அலுவலகம் முடிந்ததும் நண்பர்களுடன் பொழுதுபோக்குவதும் அவர்களுடன் சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிடுவதும் என்று நேரத்தை கழித்துவிட்டு இரவு 9 மணிக்குத்தான் வீட்டிற்கு வருவது. வந்ததும் உணவை உண்டு உறங்கச் சென்று விடுவார். அந்த அம்மா கணவனிடம் வீட்டு விஷயத்தை எதுவும் சொல்ல மாட்டார். மகன்கள் இருவரும் தான் எல்லாம் வாங்குவதும் எல்லா விதமான உதவியும் செய்வது. அந்த அம்மா சுத்தம் செய்வதும் சமையல் செய்தும் மட்டுமே தான் செய்வார். பிள்ளைகள் அவர்கள் பாடத்தை அவர்களே படித்துக் கொள்வார்கள். அவர்களின் மகள் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி. எப்போதும் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறுவதால் எல்லா ஆசிரியர்களுக்கும் அவளை மிகவும் பிடிக்கும். ஒரு சில பிள்ளைகள் அவர்களின் சந்தேகங்களை கேட்டால் அன்புடன் கற்றுக் கொடுப்பாள். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதும் புத்தகம் வாங்குவதும் ஆடைகள் வாங்குவதும் வீட்டிற்கு மளிகை சாமான்கள் என்று இவ்வாறு பல தேவைகள். அந்த அம்மாவின் கணவர் முதல் தேதியன்று பணத்தை கொடுப்பார். அவ்வளவுதான். பணம் இருக்கா இல்லையா என்ற கவலை இல்லை. வீட்டில் பண கஷ்டம் ஏற்பட்டதால் அம்மா மனவேதனைப்பட்டு உடல்நலமில்லாமல் ஆகிவிட்டார். இதை கண்ட அவர்கள் மகள் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாள். காலையிலும் மாலையிலும் கடவுளை வணங்கி எல்லோரும் நலமுடன் இருக்க பிரார்த்தனை செய்தாள். வீட்டு கஷ்டமும் தீர்ந்தது. தாயும் நன்றாகி விட்டார். இந்த பெண் 12th முடித்ததும் அவர்களுடைய பள்ளி தலைவர் அந்த பெண்ணை அழைத்து அந்த பள்ளியிலேயே ஆசிரியராக பணிபுரிய வேண்டினார். அவளும் சம்மதித்தாள். அந்த பெண் மாலை கல்லூரியில் சேர்ந்து BA/B.Ed முடித்து விட்டாள். திருமணமும் நடந்துவிட்டது. அவர்கள் வீடு காலி செய்து விட்டார்கள். 2-3 வருடத்திற்கு பிறகு ஒரு நாள் நான் அவளை கோவிலில் கண்டேன். அவள் என்னை பார்த்ததும் ஆண்டி என்று ஓடி வந்தாள். பிறகு அவள் கணவரையும் பிள்ளைகளையும் எனக்கு அறிமுகம் செய்தாள். நான் உடனே பிள்ளைகளுக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்தேன். அந்த பெண், ஆண்டி, நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏழைகளுக்கு உணவு உடையும் கொடுக்கிறோம். கோவில்களுக்கு பணபூதியம் செய்கிறோம். வீட்டிலிருந்து அம்மா அப்பா எல்லோரும் வருவார்கள். நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்றார்கள். நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். கடின உழைப்புடன் கடவுளை வணங்கினால் கட்டாயம் கடவுள் அருள் புரிவார். அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். வணக்கம். நன்றி.